ஸ்ரீ டிவி நேயர்களுக்கு வணக்கம். தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பு, கோட்டையை பிடிக்கப் போவது யார் நிகழ்ச்சியில மீண்டும் சந்திக்கிறேன். அந்த வகையில் திருவண்ணாமலை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய கலசப்பாக்கம் சட்டமன்ற தொகுதியுடைய தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பை தான் நம்ம பார்க்குறோம். பிஎஸ்டி சரவணன் திமுக கட்சியின் சார்பாக போட்டியிடுறாரு. அக்ரி கிருஷ்ணமூர்த்தி அவர் அதிமுகவும், சீதா நாம் தமிழர் கட்சியின் சார்பாகவும், ஏழுமலை தாவேகா கட்சியின் சார்பாகவும் போட்டி போடுறாங்க. ஏற்கனவே இங்கே அக்ரி கிருஷ்ணமூர்த்திக்கு முதற்கட்ட கலாவில் ஒரு முன்னிலை இருக்கிறது அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். அதுதான் தொடர்கிறதா? அவர்தான் வெற்றி பெறப் போகிறாரா? இல்லை தேர்தல் காலத்தில் பல விஷயங்கள் நடத்திருக்கோம், அது ஏதாவது ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துகிறதான்னு கலாய்வில் ஈடுபட்ட பாலச்சந்திரன்கிட்ட கேட்டு தெரிந்து கொள்ளும். வணக்கம். வணக்கம். கலசப்பாக்கம் யார் கைவசம் ஆகிறது? கலசப்பாக்கம் திமுகவிடமிருந்து பறிக்கப்பட்டு ஏடிஎம்கே கரங்களில் சேர்கிறது. அதுதான் ரெண்டு விஷயம். நம்ம முன்னாடி ஆய்வுல பண்ணும்போது அக்ரி லீட் எடுத்திருக்காருன்னு சொன்னோம். நாம ஒரு 25லேருந்து ஒரு 30,000 வாக்குகள் வித்தியாசத்துல ஜெயிப்பாருன்னு எதிர்பார்த்தோம். ஏன்னா நம்ம எடுக்கும்போது பாத்தீங்கன்னா வேட்பாளருக்கு நம்ம ஆப்ஷன் நாம தான் கொடுத்தோம். அப்ப வேட்பாளர் களத்துல சரவணனோ இல்ல அக்ரியோ அனௌன்ஸ் பண்ணல. ஆனா இருந்தாலும் அக்ரி கிருஷ்ணமூர்த்தி தான் அங்க வேலை செஞ்சுட்டு இருந்தாருன்னு இருந்தோம். ஸோ அதே மாதிரிதான் இருக்கு இப்பயும் களம் அக்ரி கிருஷ்ணமூர்த்தி அவங்களுக்கு எதிராக இல்லை. ஆனா எப்படி சின்ன சின்ன ஒரு பிரச்சனை அங்க ஏற்பட்டது. என்ன பிரச்சனைனா, களம் எப்பயுமே ஏடிஎம்கேவோ திமுகவும், அதாவது சூரியனோ ரெட்டலையோ நேரடியா சந்திச்சுக்கிட்டது இது வரைக்கும் கலசப்பாக்கம் ஹிஸ்டரியில ரொம்ப கம்மி. இது 2வது முறை சந்திக்கிறாங்க. ஆனா என்னடான்னா, கரண்ட் எம்எல்ஏ சரவணன் அவங்க இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், சாலை வசதி இதெல்லாம் கொஞ்சம் செஞ்சதுனால கிராம பகுதிகளில் அவருக்கான ஆதரவு இருந்தது. அதுக்கான ஆதரவு இப்பயும் இருக்கு. அவங்க பகுதி மக்கள் ஓட்டு போட்டிருக்காங்க. 2 பேருக்கும் சொந்த தொகுதி. அதனால கடுமையான போட்டி பிரச்சாரங்கள் இதன் அடிப்படையில ரொம்ப தீவிரமா பண்ணாங்க. ரெண்டுமே எல்லா விதத்திலையும் 2 பேரும் சளைக்காம சண்டை போட்டுக்கிட்டாங்க. ஆனா இதுல சர்ப்ரைசிங்கா என்னடான்னா, திமுகவுக்கு போக வேண்டிய ஓட்டுகள்ல ஒரு 20% டிவிக்கே பிரிச்சிருக்காங்க. கிராம பகுதிகளில் இருக்கக்கூடிய பெண்கள், குறிப்பா நான் கேட்டப்போ ஒரு பாட்டி, ஒரு 60 வயசு பாட்டி கிட்ட கேட்டேன். நான் அவங்க திமுக தான் ஓட்டு போட்டிருப்பாங்கன்னு நினைச்சு கேட்டேன். ஆனா அவங்க சொன்னதை நான் பிகிலுக்கு போட்டிருக்கேன் அப்படின்னாங்க. பிகில்னா என்ன பாட்டுனா, அதான்ப்பா விசில்பா, அதை தான்ப்பா அப்படி சொன்னேன் அப்படின்னாங்க. எதுக்கோசரம் போட்டீங்கன்னா, நான் பேரன் சொன்னேன் அதனால நான் போட்டேன் அப்படின்றாங்க. இந்த மாதிரி ஒரு ஹார்ட்கோர் திமுக ஓட்டை பிரிக்கிறதுனால எனக்கு தெரிஞ்சு ஒரு 42% ஏடிஎம்கே வாங்குவாங்க, ஒரு 38% டிஎம்கே வாங்குவாங்க. இப்போ டிஎம்கேக்குன்னு ஹார்ட்கோர் ஓட்டு அது அப்படியேவும் பெருசா டிவிக்கு கன்வெர்ட் ஆகலாம் அப்படின்னு நம்ம எல்லாரும் நினைக்கலாம். அவங்க அது மாதிரிதான் முதல்ல இருந்தது. ஆனா ஆஃப்டர் போலிங்க்கு அப்புறம் பாத்தீங்கன்னா டிவிகேக்கு 20% போயிருக்கு. அதனால அக்ரி கிருஷ்ணமூர்த்தி அவங்க ஜெயிப்பாங்க. ஆனா ஒரு பெரிய மார்ஜின், ஒரு 8,000 9,000 வாக்குகள் வித்தியாசத்துல தான் அதிகபட்சம் ஜெயிக்க முடியும். ரொம்ப நேரம் அப் அண்ட் டவுன்ஸ் இருக்கும். பட் ஆனா அக்ரி கிருஷ்ணமூர்த்திக்கு பெருவாரியான மக்கள், முதலியார் சமுதாய மக்களா இருக்கலாம், இல்ல வன்னியர் சமுதாய மக்களா இருக்கலாம், பட்டியலினத்துல அதுல இருக்கக்கூடிய நபர்கள் நிறைய பேர் அக்ரி கிருஷ்ணமூர்த்திக்கு வாக்களிச்சிருக்காங்க. ஆனா ஹார்ட்கோருக்கு போக வேண்டிய திமுக ஓட்டு கொஞ்சம் டிவிகேக்கு போனதுனால அதுல அக்ரி கிருஷ்ணமூர்த்தி அவங்களோட மார்ஜின் குறைஞ்சிருக்கே தவிர, வெற்றிக்கான மார்ஜின், அந்த ஓட்டோட அளவு மார்ஜின் குறைஞ்சிருக்கே தவிர, ஆனா அக்ரி கிருஷ்ணமூர்த்தி அவங்க ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே பிரகாசமா இருக்கு. அதனால கலசப்பாக்கம் தொகுதி திமுகவிடமிருந்து நிச்சயமாக ஏடிஎம்கே பக்கம் அதிமுக கூட்டணிக்கு வருகிறது அப்படின்றது நம்மளோட எக்ஸிட் போல் ஆஃப்டர் எலெக்ஷன் போலிங்க்கு அப்புறம் நம்மளோட கள ஆய்வுல நமக்கு தெரிய வந்த விஷயம் அதான். திருவண்ணாமலை மாவட்டம் கலசப்பாக்கம் சட்டமன்ற தொகுதியுடைய தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பை தான் நம்ம பார்க்குறோம். கள ஆய்வு ஈடுபட்ட பாலச்சந்தர் பல விஷயங்களை சொல்கிறாரு. ஆரம்பத்தில் நம்ம இந்த அளவுக்கு தாவேக்கா ஓட்டுகளை பிரிக்கும் அப்படின்னு நினைக்கல. பிஎஸ்டி சரவணன் திமுக கட்சி அது கிராம பகுதிகளெலாம் பல முன்னெடுப்புகளை செய்திருக்கிறாரு, பல பணிகளை எல்லாம் அவர் செய்திருக்கிறாரு. அந்த பகுதியில் அவருக்கு நற்பெயர் இருந்தது. ஆனால் அவங்க அங்கே இருக்கக்கூடிய பெண்கள் எல்லாம் நமக்கு தான் வாக்களிப்பாங்க அப்படின்னு நினச்சாங்க, இந்த மகளிர் உரிமை தொகை இதெல்லாம் வச்சுட்டு. ஆனால் அந்த பகுதியில் தாவேக்கா மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி திமுகவுடைய பெரும்பான்மையான வாக்குகளை தான் அவங்க பிரிச்சிருக்காங்க அப்படிங்கிறதும், அக்ரி கிருஷ்ணமூர்த்தி அவர்களுக்கு முதலியார் மற்றும் வன்னியர் சமூகத்தினருடைய வாக்குகள் பெருமளவில் அவருக்கு கிடைச்சிருக்குது. பட்டியல் சமூகத்திலிருந்தும் கூட அவருக்கு வாக்கு போட்டிருக்காங்க. அப்படிங்கிறப்போ ஏற்கனவே நாம் முதற்கட்ட கலாவிலே அக்ரி கிருஷ்ணமூர்த்திக்கு ஒரு முன்னிலை இருக்குன்னு சொன்னோம். ஆனால் அப்போ ஒரு 30,000 வாக்குகள் வித்தியாசத்தில் அவர் ஜெயிப்பார்னோம். ஆனால் இப்பொழுது 6,000லேருந்து ஒரு 8,000 வாக்குகள் வித்தியாசத்தில் அவருடைய ஜெயிப்பார். அதாவது
போட்டி கொஞ்சம் கடுமையாக இருக்கும். காரணம் தாவேக்கா பிரிக்கக்கூடிய வாக்குகள். ஆனாலும் அது அட்வான்டேஜ் வந்து அக்ரி கிருஷ்ணமூர்த்திக்கு தான். கலசப்பாக்கத்திலேயே கலசம் அக்ரி கிருஷ்ணமூர்த்தியாகத்தான் இருக்க போகிறார் அப்படிங்கிறது ஸ்ரீடியுடைய தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பு சொல்கிறது. மீண்டும் வேறொரு சட்டமன்ற தொகுதியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.